முஸ்லீம் நண்பர்கள் எல்லாருக்கும் வேற லெவல் பக்ரீத் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த வருஷம் 8000 ரூபாய் பே பண்ணீங்கன்னா அடுத்த வருஷம் 16000 ரூபாய் மதிப்புள்ள ஆடு ஃப்ரீயா உங்க வீட்டுக்கே டெலிவரி ஆயிடும். இதை நம்பி லாஸ்ட் இயர் 8000 ரூபாய் பே பண்ணவங்க ஆடு வரும் பிரியாணி பண்ணலாம்னு ஆவலா காத்துட்டு இருந்தாங்க. ஆனா ஆடும் வரல, அவங்க காசு 8000 திரும்பி கிடைக்கல. நம்ம தமிழ்நாட்டுல MLM ஈமு கோழின்னு எவ்வளவோ ஸ்கேம்லாம் பார்த்திருக்கோம். ஆனா இப்ப புது டைப் ஆஃப் ஸ்கேமா கிளம்பிருக்காங்க. இந்த ஸ்கேமை எப்படி மக்கள் நம்புனாங்கன்னு பார்த்தா, இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் அந்த அளவுக்கு ப்ரொமோஷன் இல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. நீங்க தானே ப்ரோமோட் பண்ணீங்க, உங்களால தானே ஏமாந்தோம், நீங்க தான் காசை திருப்பி தரணும் அப்படின்னு அந்த இன்ஃப்ளூயன்சரை கேட்டதுக்கு அவங்களோட ரிப்ளை இதுதான். பண்ண வீடியோ ஒண்ணு, அதுல நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணி ஆடும் கொடுத்தாச்சு, ரீஃபண்டும் பண்ணியாச்சு. ரெண்டாவது தடவை போட்ட வீடியோ நான் உடனே டெலீட் பண்ணிருக்கேன். இந்த வருஷம் நான் வீடியோ போடவே. ஃபர்ஸ்ட் டைமே ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சோம் செகண்ட் டைம் ஏன் ப்ரோமோட் பண்ணணும்? இங்கதான் ஆடியன்ஸ் ஆன நீங்க உஷாரா இருக்கணும். இங்க முக்காவாசி இன்ஃப்ளூயன்சர்ஸ் பேமெண்ட் வருதான்னு மட்டும்தான் பார்ப்பாங்க, உங்களுக்கு லாஸ் ஆகுமான்லாம் யோசிக்க மாட்டாங்க. ஸ்கேம் பண்றவங்களோட நீங்க எப்படி இதெல்லாம் நம்புறீங்க? ஒருத்தர் இந்த வருஷம் போடுற அமௌண்ட் அடுத்த வருஷம் டபுள் ஆயிடும் அப்படின்னு சொன்னான்னா எப்படின்னு கேள்வி கேளுங்க. நீங்க கேள்வி கேட்கறதுக்கு பதிலா சென்ட் லிங்க் அப்படின்னு கமெண்ட் தானே பண்றீங்க. இந்த ஒரு இன்சிடென்ட்டை வச்சு மட்டும் சொல்லல, உங்ககிட்ட ப்ராடக்ட் சஜஷன்ற பேர்ல ப்ராடக்ட்டை விற்கிறாங்க, அதுவும் அந்த பிராண்ட் சொன்ன அதே கைட்லைன்ஸை ஒப்பிக்கிறாங்க. ஸோ இவங்களெல்லாம் நம்பி உங்க காசை ஸ்பெண்ட் பண்றதுக்கு முன்னாடி 1க்கு 4 தடவை யோசிங்க. இதே மாதிரி வேற எதனா ஸ்கேம் பத்தி பேசணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம ரைஸ் ஆஃப் ஆர்ஜே ஃபாலோ பண்ணிக்கோங்க.